நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவையான அசோகா அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஒரு டம்ளர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. ஓகேவா, பாசி பருப்பு பாசி பயர் இல்லை, ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸ்வீட்டுக்காக உங்களுக்கு கூட வேணாலும் குறைய வேணாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாடி போட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா அந்த அல்வா நம்ம பாசி பயிர் தான் போட போகிறோம். ஸோ அந்த அல்வா பதத்துக்கு அந்த ஒரு மாதிரி வரணும்ல, அதுக்காக வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க. இது வந்து பாதாம் பவுட்ரு, முந்திரி பருப்பு, திராட்சை, பரங்கி விதை. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த பாசி பயிர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு குக்கர்லேயோ அல்லது வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்ல குழையிற, நம்ம செய்ய போகிறது அல்வா, அதனால் வந்து நல்ல குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மீடியமாக வேக வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ அடித்து எடுத்துகிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், பாசிப்பருப்பை நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா எந்த அளவுக்கு நைஸாக இருக்குன்ட்டு. ஏன்னா நம்ம செய்ய போகிறது அல்வா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு நைஸாக முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அடித்து எடுத்துட்டோம்னா தான் அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடவும் இதாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் காஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்குவோம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுறேன், கட்டி பிடிக்காத அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பருப்பு, பாசி பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், ஓரளவு எல்லாம் நல்லா கிண்டி இது பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பவுடர் கொட்டிக்குவோம். பாதாம் பவுடர் கொட்டி நல்லா கிண்டிக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது, அந்தளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை அதோடு சேர்த்துக்குவோம். சர்க்கரை கொட்டினீங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போய் இலக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க, அடிப்பிடிக்காமல். பார்த்தீங்களா, சர்க்கரை உருகி அல்வா வந்து நல்லா இன்னும் சாஃப்டாக இதாகும். தெரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணணும், நல்லா இஞ்சிற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது கூடவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் வேணால் சேர்த்துக்கலாம். ரெட் கலர், ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா அல்வா வந்து ரெட் கலரில், எல்லோ கலரில், அந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி கிடைக்கும். இது நான் எந்த கலரும் சேர்க்கலை, அதனால் வந்து இது பாசிப்பருப்பு கலர்லேயே வந்து எல்லோ கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம அசோ அல்வா ரெடி ஆகிடுச்சு. தெரியுதுங்களா, நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இன்னமும் இது வந்து நல்ல தாட்சியில் ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு. இன்னமும் நம்மளுக்கு கடையில் வர்ற மாதிரி நல்ல எண்ணெய் பசை, ஒரு மாதிரி ஈர பசையோடு இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறையா நெய் ஊற்றலாம். சிலருக்கு வந்து நெய் சேராது, எங்களுக்கு வந்து சேராது அப்படிங்கிறனால நான் நெய் கம்மியாக ஊற்றி இது பண்ணியிருக்கேன். ஆனால் இதுவே பதம் தான். அங்கே பாருங்கள், தாட்சியில் ஒட்டலை, தெரியுதுங்களா, நல்ல கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இன்னும் நெய் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கடையில் இது பண்ணுற மாதிரி வந்துடும். இப்போ எங்களுக்கு இது போதுங்கனாலும் நான் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை எல்லாம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.